கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல ஒரு உபவாச நாளிலும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருகப்படுவது என்று வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலே நம்ம தேவனுடைய வார்த்தை நம்ம ஒரு கேள்வி, 2 கேள்வி நம்ம கேட்டு அதுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நாம் பதிலாக தேடப்போகிறோம். அப்போஸ்தலர் யாக்கோபு அவருடைய நிருபத்தில் கிரியை வேண்டும், கிரியை தான் முக்கியம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது, அந்த நம்ம கிரியை செய்யாவிட்டால் அந்த விசுவாசம் வீணானது என்று சொல்லுகிறார். அதே சமயத்தில் கலாத்தியரில் அப்போஸ்தலர் பவுல் அங்கே அவர் பேசும்போது நியாயப்பிரமாண கிரியைகளினாலே ஒருவரும் நீதிமான் ஆகிறதில்லை, விசுவாசத்தினால் தான் தேவனிடத்திலே நீதிமான் ஆகிறான் என்று 2 அப்போஸ்தலர்களும் ஒரு முரண்பட்ட கருத்தை சொல்வது போல வருகிறது. இது முதலாவது ஒரு கேள்வி, இதற்கு நாம் பதிலை பார்க்க போகிறோம். இரண்டாவதாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி புறஜாதிகளாகிய நமக்கு வருகிறது என்றால், ஆபிரகாமுக்குத்தான் தேவன் வாக்கு பண்ணினார். ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரம் 16-18 வசனங்களில் அங்கே 2 விதமான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஒன்று வானத்து நட்சத்திரம் போன்ற ஆசீர்வாதம், இன்னொன்று கடற்கரை மணலத்தினான ஒரு ஆசீர்வாதம் என்று அங்கே ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதம் எப்படி புறஜாதிகளாகி நமக்கு வருகிறது என்பதை குறித்து கூட நம்ம பார்க்க போவோம். சரியா? இப்போ முதலாவது யாக்கோபு நிருபத்தில் அங்கே யாக்கோபு சொல்லும்போது கிரியை செய்ய வேண்டும், கிரியை செய்யாவிட்டால் அந்த விசுவாசம் அது பிரயோஜனமில்லை, அது தேவனுக்கு பிரியமானது அல்ல என்று அங்கே அப்போஸ்தலர் யாக்கோபு பேசுகிறார். அதை குறித்து ஒரு வசனம் படியுங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? பார்த்தீங்களா? ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாவிட்டால் அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ என்று இன்னொரு மொழிபெயர்ப்பாளர் சொல்லப்பட்டது. விசுவாசம் எனக்கு இருக்குது அப்படி என்று சொல்லிக்கொண்டு எந்த விதமான கிரியைகளும் செய்யாவிட்டால் அந்த விசுவாசம் ரட்சிக்குமா என்று கேட்டுக்கொண்டு அடுத்த 2 வசனங்களில் 15-16 அங்கே ஒரு உதாரணம் மாதிரி பேசுகிறார். ஒருத்தர் வஸ்திரம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு எதுவும் கொடுக்காம அவர்களை பார்த்து நீங்கள் சமாதானத்துடைய போங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னால் அது என்ன பிரயோஜனம் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அப்படியே 17ஆம் வசனத்தில் 17 அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும் என்று. சரியா? அப்போ விசுவாசிக்க வேண்டும், கூடவே கிரியை செய்ய வேண்டும் என்று இங்கே யாக்கோபு அப்போஸ்தலர் சொல்லுகிறார். இதே சமயத்தில் அப்போஸ்தலர் பவுல் கலாத்திய நிருபத்தில் நம்ம வரும்போது
அங்கே கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லையே என்று சொல்கிறார். அப்போ இங்கே கிரியை தேவையில்லை என்பது போல இந்த வசனம் சொல்கிறது. அப்படியே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 12 வரையிலும் அங்கே ஆபிரகாமை அங்கே உதாரணமாக எடுத்து பேசுகிறார். படியுங்கள். ஆபிரகாம் அங்கே அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கக்காரர்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். இப்போ நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுகிறார் அப்போஸ்தலன் பவுல். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் அதனால ஆசீர்வாதம். அதே சமயத்தில் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாவிட்டால் அது அவர்களுக்கு சாபமாயிடும். கை கொண்டால் ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் சாபம். அதனால அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்று சொல்கிறார். இங்கே ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூட விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று நாம் படிக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20லிருந்து 28 வரையில் நம்ம படிக்கும் போது கூட அங்கே நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று அங்கே அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20லிருந்து 28. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. இப்படி அதாவது இங்கே சொல்லும்போது நியாயப்பிரமாணம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பாவத்தை அறிக்கிற அறிவு அந்த நியாயப்பிரமாணத்தினாலே கொடுக்கப்படுகிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுப்பது அதுதான் முதல் முறை. அதுவரையிலும் மனசாட்சியின் காலம் பாவம் இன்னது என்று வரையறுத்து சொல்லப்படவில்லை. இப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது இது பாவம், இது செய்யக்கூடாது, இது செய்ய வேண்டும் என்று அங்கே 600க்கும் அதிகமான பிரமாணங்களை தேவன் கொடுக்கிறார். அதனால் இங்கே சொல்லும்போது பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்திலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்து கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இதை எதற்காக சொல்லுகிறார் என்றால் இந்த நியாயப்பிரமாணம் என்பது ஒரு பரிபூர்ண பிரமாணம். இந்த பரிபூர்ண பிரமாணத்தை பாவத்திலே விழுந்து போன ஆதாமிலிருந்து எல்லா மனுஷனும் பாவத்திலே விழுந்து போய் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனுஷர்களாக அந்த பரிபூர்ண பிரமாணத்தை
கைக்கொள்ள முடியாது. ஒரு பரிபூரண மனுஷன்தான் அந்த பரிபூரணமான அந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியும். அதனால்தான் இங்கே சொல்லுகிறாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஒருவனும் ஆகவில்லை. அப்படியே ரோமர் பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 2-5 வசனங்களில் நம்ம படிக்கும்போது 3ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அதுவே அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படியே 4ஆம் அதிகாரம் 16-24 வசனங்களில் படிக்கும்போது நீங்கள் அதை படித்துக் கொள்ளுங்கள். அங்கே சுதந்திரம், தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபையினால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகள், அந்த தேவ கிருபையினாலே படிங்களது 16 மற்றும் ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. பார்த்தீங்களா, விசுவாசத்தினாலே தான் தேவனுடைய கிருபை, அந்த ஆசீர்வாதம், சுதந்திரம் நமக்கு வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது என்று சொல்லலாம். எல்லாருக்கும், ஆபிரகாமின் சந்ததிக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தினாலே அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. 23ஆம் வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்காக என்றால் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே 24, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நமக்கும் அந்த ஆசீர்வாதம் நீதியாக அந்த விசுவாசத்தினாலே நீதி வருகிறது என்று சொல்லுகிறார். இப்போ இங்கே அப்போஸ்தலன் பவுல் அதிகமாக விசுவாசத்தை குறித்தே பேசுகிறார். அதே சமயத்தில் யாக்கோபு அங்கே கிரியை குறித்து பேசுகிறார். இப்போ இந்த 2 போதனைகளுக்கும் 2 அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து வருவது போல நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகளும் சரி, யாக்கோபு அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளையும் சரி, நாம் கூர்ந்து ஆழமாக கவனித்தால் அதில் எந்த விதமான முரண்பாடும் காண முடியாது. அது எப்படி என்று நாம் பார்க்கலாம். இங்கே அப்போஸ்தலன் பவுல் விசுவாசத்தை மாத்திரம் அங்கே வற்புறுத்தி பேசுகிறார் என்று நம்ம கலாத்தியில் படித்தோம். ஆனால் கிரியைகளும் தேவை என்று அடுத்த அதிகாரத்தில் படிக்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கிரியை தேவை என்று அங்கே பேசுகிறார். கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். பார்த்தீங்களா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ பவுல் கிரியை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, அன்பினாலே கிரியை செய்ய வேண்டும். அப்படியே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 கூட நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் கலந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்.
ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நன்மை செய்ய நன்மைங்கிறது கிரியை தானே. அப்போது நாம் கிரியை செய்ய வேண்டும், அன்பினாலே கிரியை செய்ய வேண்டும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று எல்லாருக்கும், விசுவாச வீட்டாருக்கும் சரி மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் என்று பவுல் கிரியை பற்றியும் பேசுகிறார். இப்போது இந்த விசுவாசத்தை மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்துல பேசுகிறார் என்றால், அப்போஸ்தலன் பவுல் ஏன் அப்படி பேசுகிறார் என்றால், அந்த நாட்களில் பாருங்கள், அந்த கலாத்திய சபை புறஜாதிகள் அதிகமான பேர் அங்கே இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு புறஜாதிகளால் நிறைந்த ஒரு சபை. அப்போது சில மூத்த யூதர்கள், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், அவர்கள் வந்து இவர்களுக்கு போதிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கும் போது, நீங்கள் நியாயப்பிரமாணத்தையும் கை கொண்டால்தான் பரலோகம் போக முடியும், அது தேவனால் கொடுக்கப்பட்ட பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ள வேண்டும் என்றும், இயேசுவை பற்றிய அந்த விசுவாசத்தை குறித்த, இயேசுவை விசுவாசிக்கிற அந்த சத்தியத்தை குறித்து அவர்கள் அங்கே ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறார்கள். அப்போது நியாயப்பிரமாணம் தான் முக்கியம், இயேசுவை பற்றிய சத்தியத்தை கொஞ்சம் தூரமாக மறுக்கிற மாதிரி அவர்கள் செய்கிறார்கள். அதற்காகத்தான் அப்போஸ்தலன் பவுல் இந்த விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார். அதனால் அங்கே கலாத்தியர் 3:1 படிக்கும் போது, புத்தி இல்லாத கலாத்தியரே என்று அங்கே குறிப்பிட்டு பேசுகிறார். படியுங்கள். அதை, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பார்த்தீங்களா? அப்போது புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? அப்போது அங்கே சில அந்த போதனைகளில் கொஞ்சம் முரண்பாடுகள் வருகிறது. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும், இயேசுவை விசுவாசியுங்கள், அதில் நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்துகிறார்கள். இப்போது அந்த நியாயப்பிரமாணத்தில் வருகிற சடங்குகள், அவைகளை குறித்தெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் எதிர்த்து பேசுகிறார். அதையெல்லாம் நாம் செய்ய தேவையில்லை என்கிற மாதிரி அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார். கலாத்தியர் 3:2 ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள். பார்த்தீங்களா? அப்போது அந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதனால நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா, இல்லாவிட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று அங்கே கேள்வி எழுப்புகிறார். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகுதான், இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஆவி சபைக்கு கொடுக்கப்படுகிறது. இதை நாம் அறிந்திருக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். யோவான்ல 16:7 நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் நான் அவரை உங்களிடத்திலே அனுப்புவேன் என்று சொல்லி, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் விசேஷங்களுக்கு அநேக தரம் காட்சி கொடுத்து, அதன் பிறகு நீங்கள் எருசலேமிலே போய் காத்திருங்கள் என்று சொல்லி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 50வது நாள் இந்த பரிசுத்த ஆவி அங்கே அப்போஸ்தலர்கள் மேலே கூடி வந்திருந்த எல்லார் மேலேயும் அங்கே ஊற்றப்படுகிறது. அதனால தான் இந்த கேள்வி எழுப்புகிறார், நீங்கள் நியாயப்பிரமாண கிரியைகளினாலே அந்த பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா, இல்லாவிட்டால் விசுவாச கேள்வியினாலே அந்த பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேள்வி எழுப்புகிறார். அப்படியே கலாத்தியர் 3:5
உங்களுக்கு படிக்கிற அந்த வசனம் கலாத்தியர் 3:5. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார். பார்த்தீங்களா, இதை நான் திருவிழியத்தில் படிக்கும்போது உங்களுக்கு தூய ஆவியை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கிறார்? நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா என்று பேசுகிறார். அப்போது நியாயப்பிரமாணத்தினாலே அந்த பரிசுத்த ஆவி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே அங்கே பரிசுத்த ஆவி வந்தது. அப்படியே அற்புதங்கள், அந்த நாட்களிலே அநேக அற்புதங்கள் நடந்தது. நியாயப்பிரமாணத்துக்கும் அற்புதத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, சம்பந்தம் இல்லை. ஆமாம், நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறதுனால நடுவில் அற்புதம் செய்யல. அதனால ஆமாம். அப்போது நியாயப்பிரமாணம் அதை நாம் கீழ்ப்படிந்தால் அது ஆசீர்வாதம், அதில் ஒன்றும் ஆமாம் மாற்றம் இல்லை. நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் உண்டு. அதே நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கீழ்ப்படியாவிட்டால், நம்ம யாக்கோபில் படிக்கிறோம், எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து ஒன்றில் தவறினால் கூட அது எல்லாவற்றிலும் தவறினது போல ஆகிவிடும். அதனால எல்லாரும் அது நியாயப்பிரமாணத்தை முழுமையாக அவர்களால் கைக்கொள்ள முடியவில்லை. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால்தான் நமக்கு பரிசுத்த ஆவி அநேக அற்புதங்கள் நடக்கிறது. அவர் மூலமாக தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் என்று அதை வலியுறுத்தி விசுவாசத்தை அங்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து அப்போஸ்தலன் பவுல் அங்கே பேசுகிறார். இவர்கள் அந்த கலாத்திய சபையை அந்த தவறான போதனைகளுக்குள்ள நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறவர்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, எங்களுக்கு தான் தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார், நாங்கள் சொல்வதுதான் சரி என்று சொல்லி நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, தேவன் எங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்படவில்லை, அதனால் நாங்கள் சொல்வது சரி, நீங்கள் அதை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது அப்போஸ்தலன் பவுலுடனே கலாத்தியர் 3:6 6-7 வசனங்களில் ஆபிரகாமை சுட்டி காட்டி அங்கே பேசுகிறார். ஆபிரகாமுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று பேசுகிறார். படியுங்கள். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. பார்த்தீங்களா? அப்போ ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு சம்பந்தமே இல்லை என்று பேசுகிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், விசுவாசித்ததுனால நீதியாக எண்ணப்பட்டார். அப்போ ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய 12 பிள்ளைக்கு, அந்த கோத்திரத்துக்கு அதன் பிறகுதான் அங்கே நியாயப்பிரமாணம் ஆமாம் கொடுக்கப்படும். ஆமாம், ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. அவர் தேவனை விசுவாசித்தால் அதுவே நீதியாக எண்ணப்பட்டது. அதில் 8-9 படிகள் 3. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ புறஜாதிகள் கூட ஆபிரகாமை போல விசுவாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள வருகிறார்கள்.
இது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் அறிந்த வசனம் தான். நீங்கள் ஆதியாகமம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். அப்போ ஒரு ஜாதிகளும் வர்றாங்க, ஆபிரகாமின் சந்ததி கூட அதில் வராங்க. அவர்களுக்கு அந்த விசுவாசத்துக்குள்ள வந்தால்தான் அந்த ஆசீர்வாதம். அடுத்த 10ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம சொன்ன மாதிரி நியாயப்பிரமாணம் 613 கட்டளைகள் கிட்ட வருது. இது செய்யணும், இது செய்யக்கூடாது. அப்போ அதில் எல்லாவற்றையும் கை கொள்ளணும். அதில் ஒன்றில் மிஸ் ஆனால் அங்கே சபிக்கப்பட்டவன் என்று அதுதான் உபாகமத்தில் இருக்குது. படித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 27-26 கூட இருக்குது. 11ஆம் வசனம் படிங்கள். கலாத்தியர் 3:11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் என்னுடைய சமூகத்தில் நீதிமான் என்று ஆகிறதில்லை என்று தெளிவாக சொல்லுங்கள். இதை குறித்து நம்ம அதை இது எழுதியிருக்கிறதே என்று சொல்லும்போது ஆபகூக்கில் சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசி அந்த ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று அங்கே விசுவாசத்தை குறித்து தான் பேசப்படுகிறது. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிட்டு விசுவாசத்தை அங்கே அழித்து பேசுகிறார். அங்கே நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கை கொள்ளணும் என்று சொல்லும்போது இல்லை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே யாரும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று தெளிவாக அழுத்தி பேசுகிறார். அதுக்காக கிரியை வேண்டாம் என்று அவர் பேசல நம்ம படித்தோம். கலாத்தியர் 6:9-10 எல்லாம் நன்மை செய்வதில் சோர்ந்து பார்ப்பதெல்லாம் கிரியை கேட்பார். அன்பினாலே கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறார். அப்படியே யாக்கோபு கூட, யாக்கோபு அந்த நாட்களிலே அவருடைய அந்த சூழ்நிலை, அவர் இருந்த அந்த பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட சில பேர் விசுவாசித்தால் போதும் என்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது அங்கே இதை குறித்து பேசுகிறார். செயலற்ற கிறிஸ்தவம் அங்கே இருந்தது. அதனால் அந்த சூழலில் செயலோடு கூடிய விசுவாசம்தான் தேவனுக்கு ஏற்புடையது என்று பேசுகிறார். 2:24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. பார்த்தீங்களா? அப்போ விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, நீங்கள் விசுவாசத்துக்கு மாத்திரம் இருந்தால் போதாது. ஆண்டவரே விசுவாசத்துக்கு நான் சும்மா இருந்தால் போது கிரியை நடப்பிக்கணும் அப்படி என்று பேசுகிறார். இதற்கு தான் அங்கே அடுத்த 25ஆம் வசனத்தில் அங்கே ராகாப் என்ற வேசியை குறித்து பேசுகிறார். படிங்கள். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். ராகாபினுடைய கிரியை பற்றி பேசுகிறார். இதை குறித்து நாம் அறிந்திருக்கோம். யோசுவா புஸ்தகத்தில் வருது, 2ஆம் அதிகாரத்தில் 1 வருது. ஆனால் ராகாப்பை குறித்து கூட நீங்கள் படித்து பாருங்கள். அவங்க எப்படி அந்த ஒரு கிரியை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க முன்னதாக அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது அங்கே தேவன் அவர்கள் மத்தியில் இருந்து செய்த பலத்த காரியங்களை அவர்கள் அறிகிறார்கள், தெளிவுபடுகிறார்கள். அதில் நீங்கள் படிக்கும் போது 9ஆம் வசனத்தில் உங்களை பற்றிய அச்சம் எங்களுக்கு வந்திருக்கிறது என்று அவர் பேசுகிறாங்க. பேசுகிறார்கள். உங்கள் தேவன் அங்கே செங்கடலை பிளந்தது, அங்கே 2 எமோரியர் ராஜாக்கள் சீகோன் ஓகுக்கு செய்ததையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் எங்களுடைய எல்லா ஜனங்களும் பயந்து போயிருக்கிறார்கள். உங்கள் கடவுள் தான் வானத்துக்கும் பூமிக்கும் கடவுளாக இருக்கிறார் என்றெல்லாம் அந்த இடத்துல அவங்க அறிக்கையிடுறாங்க.
எங்கள் ஜனங்கள் எல்லாம் அதனால பயந்திருக்கிறாங்க என்று சொல்லி அந்த விசுவாசத்தின் மூலம்தான் அந்த வேவுகாரர்களை பாதுகாத்து நீங்கள் வரும்போது எங்களை அழிக்க வரும்போது என்னை நினைச்சு கொள்ளுங்க, என் குடும்பத்தை நினைச்சு கொள்ளுங்கன்னு அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் கிரியை நடப்பிக்கிறாங்க. இங்கே வெறும் கிரியை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. விசுவாசம் இருந்தால் தான் கிரியை வரும். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ எப்படி என்றால், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவது சரியானதா அல்லது இயேசுவை விசுவாசித்து அவர் போதித்ததற்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படித்தால் போதுமா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுந்தால் இதுக்கு என்ன சொல்லலாம்? நியாயப்பிரமாணம் மாத்திரம் நம்ம கீழ்ப்படிந்தால் போதுமா, இல்லை ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவர் போதித்த அன்பின் பிரமாணங்களை நம்ம கைக்கொண்டால் மாத்திரம் போதுமா என்றால், பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு ஒரு அன்பின் பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த அன்பின் பிரமாணத்தை நாம் அவர் சொன்னது போல சத்துருவையும் சிநேகி, சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதி, உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு நீ நன்மை செய், இல்லை தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய், நிந்திக்கிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ண, இப்படியெல்லாம் நிறைய அன்பின் பிரமாணம். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பிரமாணத்தை நாம் கைக்கொள்ளும் போது அந்த நியாயப்பிரமாணத்தையே கைக்கொள்ளுவதாக மாறிவிடுகிறது. இதை குறித்து பாருங்கள், ஒரு வசனம், ரோமர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி 13 அன்பானது பிறனுக்கு கொள்ளாமல் செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ அந்த அன்பின் பிரமாணத்தை நம்ம கைக்கொள்ளும் போது நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது போல ஆகிறது. இப்போ ஒருத்தர் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு சொல்லித்தார் யோவான்ல, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசம். அப்போது பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் உண்மையாக ஒருத்தர் ஒரு முழு மனதோட மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறார் என்றால் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த அன்பின் பிரமாணத்தை கொண்டு அவர்கள் அன்பிலே நடப்பார்கள், அந்த அன்பின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவார்கள். இதுதான் இங்கே நம்ம படிக்கும்போது அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை குறித்து நாம் பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தில் எந்தவித ஒரு இரக்கம் இல்லை, நியாயப்பிரமாணத்தில் பரிந்து பேசுதல் இல்லை. அது இதை நீ செய் என்றால் செய்துதான் ஆக வேண்டும், செய்யாவிட்டால் தண்டனை அங்கே வந்துவிடும். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தில் மன்னிப்பு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம தவறு என்று சொல்லி உணர்ந்து நம்ம மனம் வருந்தி தேவனிடத்திலே நாம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கிறது. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு அந்த பாவ மன்னிப்பு உண்டாகிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் அந்த விதமான எந்த ஒரு மன்னிப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. தப்பு செய்த தப்புதான், தண்டனை கல்லறிந்து கொள்ள வேண்டும். பெரிய தண்டனைகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஓய்வு நாள் கட்டளை மீறினாலே கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அங்கே பிரமாணத்தில் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இப்படி நியாயப்பிரமாணத்தை விட நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பின் பிரமாணத்தை, கிறிஸ்துவின் பிரமாணத்தை கைக்கொள்வது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அதனால் நாம் இந்த யாக்கோபு அப்போஸ்தலர் சொல்கிற கருத்திலும் எந்த விதமான மாற்றமில்லை. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிற கருத்திலும் எந்த விதமான மாற்றுதலும் இல்லை. நியாயப்பிரமாணம் அங்கே அந்த கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. இங்கே
கர்த்தர் இயேசுவின் பிரமாணம் அன்பினாலே கிரியை நடப்பிக்க வேண்டும். வெறும் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, விசுவாசித்து அந்த அன்பின் பிரமாணத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும், அன்பிலே நடக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கூட சொல்றாரு, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு வருவாங்க. யோவான் 15 நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ கற்பனைகளை கைக்கொள்ளணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேசித்த அந்த போதனைகளை வார்த்தைகளை கைக்கொள்ளணும். விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. இப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவதும் அப்போஸ்தலன் யாக்கோபு சொல்லுவதிலும் எந்த விதமான முரண்பாடும் இல்லை. சரிதானே? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு அன்பினால் கிரியை நடப்பிக்கணும்னு சொல்றாரு. யாக்கோபு சொல்லுகிறாரு என்ன, கிரியை மாத்திரம் போதாது, விசுவாசம் மாத்திரம் போதாது, கிரியை விசுவாசித்து கிரியை. அப்போ நம்ம முதல்ல பார்த்தது போல உண்மையாக நம்ம விசுவாசத்தில் நம்ம தேறி வரும்போது நாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரியைகளை நடக்கும். இப்போது அந்த உண்மையான விசுவாசம் இருக்கிறவர்கள் மிகுந்த ஒரு பயபக்தி உள்ளவர்களாகி கிறிஸ்துவின் பிரமாணத்தை எல்லாத்தையுமே பாவங்களுக்கு, வீணான பேச்சுகளுக்கு, எந்த விதமான இச்சையான காரியங்களுக்கு உடன்படாதபடி தங்களை விலக்கி காத்துக்கொள்வார்கள். இது கிரியை. நன்மை செய்வார்கள், முடிந்த அளவு மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்மைகளை செய்வார்கள், கிறிஸ்துவை போல நடக்க வேண்டும் என்று பிரயாசம் நடப்பார்கள். சில இடங்களிலே அவர்கள் தவறி விழலாம், ஆனாலும் அதை நம்ம பரிந்து பேசுகிறவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால நாம் மனம் வருந்தி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது மன்னிப்பு இருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணத்தை விட இங்கே கிறிஸ்துவின் பிரமாணம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் கலாத்திய சபைக்கு எடுத்து பேசுகிறார். இதனால் இங்கே முரண்பட்ட எந்த விதமான கருத்தும் இல்லை. அங்கே சொல்லும்போது இஸ்ரேலின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாததுனால அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி சபிக்கப்பட்டவர்கள் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அப்போது அந்த சபிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களை மரத்திலே தூக்கி போடணும், அவர்களை கொண்டு போடணும். அதுதான் அவங்க நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் சபிக்கப்பட்டவன். அதுதான் அங்கே சொல்லும் போது பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார். படியுங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பார்த்தீங்களா? கிறிஸ்து நமக்காக சாபமாய், அந்த இஸ்ரேலரை குறித்து அவங்க பேசுகிறாங்க, யூதர்களை குறித்து. அவர் நமக்காக சாபமானார், சாபமாகி அவர் மரத்தில் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார் என்று இயேசு பற்றி அந்த தெளிவாக அந்த சிலுவை பாடு மரணங்கள் எல்லாம் இதனால் வந்தது என்று பேசுகிறார். இதுதான் அந்த கலாத்திய நிருபத்தில் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். அதனால் இயேசு விசுவாசிக்கும் போது, விசுவாசித்து அவருடைய அன்பின் பிரமாணங்களை நாம் கைக்கொள்ளும் போது அதுவே போதுமானது என்று சொல்லப்படுகிறது. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையிலே அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டதுனால அந்த யூதர்களுக்கும் அதிலிருந்து விடுதலை வருது. நியாயப்பிரமாணத்திலிருந்து முழு மனுக்குலத்துக்கு கூட ஆபிரகாமின் சந்ததி தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். முழு மனுக்குலம் ஆதாமிலிருந்து எல்லா மனுஷரும் சாபத்துக்குள்ளே போய் அங்கே சாபத்தில் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஈடு அந்த சாபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுக்கிறார். அதனால் இந்த 2 அப்போஸ்தலர்களும் சொல்வதில் எந்த விதமான
கருத்து முரண்பாடும் இல்லை. இது முதலாவது கேள்விக்கு பதில். இரண்டாவது ஆசீர்வாதம். இப்போ ஆபிரகாமின் மூலம் புறஜாதிகளுக்கும் ஆசீர்வாதம் இருக்கிறது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த யூதர்களுக்கு கூட ஆசீர்வாதம் வருகிறது. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இது நம்ம விலையத்தில் நான் படிக்கிறேன். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாக புற இனத்தாருக்கு கிடைக்கவும், புற இனத்தார் புறஜாதிகள் நம்மளால் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை எடுத்துக்கொண்டதினால அவர் மூலமாக நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது என்று பேசுகிறார். இப்போ புறஜாதிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிவதால் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவீகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால இது நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசிக்கிறவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். 1:12. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். அந்த விசுவாசத்தின் மூலம் இதை குறித்து ரோமர் 4:16 நம்ம படிச்சோம்னு நினைக்கிறேன். அப்போது தேவனுடைய அந்த கிருபை விசுவாசத்தினாலே வருகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் சுதந்திரம் கூட அந்த கிருபை விசுவாசத்தினாலே வருகிறது. ஆபிரகாம் பாருங்கள், இப்போ ஆபிரகாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல தகப்பன், எல்லாருக்கும் தகப்பன். ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது அவர் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்லப்பட்டது. என்ன? விசுவாசிகளுக்கு தகப்பன். அப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அது எல்லாருக்கும் வருகிறது. யூதர்களுக்கு வருகிறது, புறஜாதிகளாகிய நமக்கும் வருகிறது. அதனால நாம் ஆபிரகாமின் சந்ததி யூதர்களுக்கு தான் மட்டும் உண்டு. ஆபிரகாம் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிறார். ரோமர் 4:13 நம்ம படிக்கும்போது உலகமே இந்த ஆதாமிலிருந்து வந்த எல்லா முழு ஜனங்கள், உலகத்து ஜனங்கள் எல்லாருமே சுதந்திரமாக போகிறது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மூலமாக வருகிறது என்று சொல்லப்படுகிறது. படிங்க 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் உலகத்துக்கே அது ஆசீர்வாதமாக வருகிறது. இன்னும் வசனம் நமக்கு ஆதியாகமத்தில் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் படிக்கும்போது ஆதியாகமம் 17:4-6 அங்கே ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது என்று படிங்கள். 17:4 நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும்.
உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. இதை குறித்து ரோமர் 4:14 அந்த வாக்குத்தத்தம் ரோமர் 4:14 படிக்கிறார். ரோமர் 4:14 14ங்களா? நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அவமாகும். வாக்குத்தத்தம் அவமாகும். அப்போ அந்த விசுவாசம் தான் அது திருப்பி பண்ணீங்க. அதை புரியுதவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அவமாய்ப்போம். அப்போ நியாயப்பிரமாணத்தை அந்த யூதர்கள் மாத்திரம் அந்த ஆசீர்வாதம் கொடுத்தா விசுவாசம் வேணுங்கிற மாதிரி ஆயிடும், வாக்கு தத்துவம் வேணுங்கிற மாதிரி ஆயிடும். ஆனால் இங்கே நம்ம கலாத்திய 3:16 அங்கே சொல்லும்போது ஆபிரகாமுக்கு உன் சந்ததியில் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி என்று அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படிங்கிற வசனம் 3:16 கலாத்தியர். ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்போ அந்த சந்ததி என்றால் அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி என்றால் கிறிஸ்து ஒரு மனுஷனை சந்ததின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த கிறிஸ்துவுக்குள்ள சபையே வருகிறது. 1,44,000 பேர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலையாகவும் சரீரமாக 1,44,000 பேர். சந்ததி என்றால் அவ்வளோ ஜனங்களும் சேர்ந்தது தான் கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் இயேசு மாத்திரமல்ல, இயேசுவோடு கூட அவர்கள் விசுவாசித்து அந்த சபையாக வருகிற எல்லாரும் அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி என்றால் அப்படியாக வருகிறார். அப்போ ஆபிரகாமுக்கு உன் சந்ததி என்கிறார். அந்த சந்ததிக்குள்ள முழு உலகத்தில் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட சபை வகுப்பார் எல்லாரும் வருகிறார். அவயவமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இயேசு கிறிஸ்து தலையாகவும் அந்த சரீராகவும் அவயவங்களாக மற்ற எல்லா 1,44,000 பேர். இதை குறித்து 1 கொரிந்தியர் 12 26-27 படியுங்கள். 1 கொரிந்தியர் 12-26. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் அவயவங்கள் சபை அந்த 1,44,000 என்கிற அந்த சபை
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு அவயவங்கள், ஒரு அவயவம் பாடுபட்டால் நமக்கு தெரியும், கையில் அடிபட்டால் நமக்கு உடம்பு முழுசாக வலி இருக்குது. அப்படியே ஒரு அவயவத்துக்கு பிரச்சனைன்னா முழு சரீரமும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பவுல் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும் போது என்ன சொல்கிறார்? சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? ஆண்டவர் இயேசு அப்போ ஆவிக்குரிய சரீரத்துக்கு போயிட்டார், ஆனால் சபையை துன்பப்படுத்துகிறார். அப்போ கேட்கிறார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? முள்ளில் விதைக்கிறது உனக்கு கடினம். அப்போ மெய்யான ஒரு சபை, அந்த அங்கங்கள் சபை வகுப்பாரை துன்புறுத்துவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்துவதை ஆகிறது. அதனால் கலாத்தியர் 3:17 நீங்கள் படியுங்கள், அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஆதலால் நான் சொல்கிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. பார்த்தீங்களா? அப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை 430 வருடங்களுக்கு பிறகு வந்த அந்த நியாயப்பிரமாணம் அது செல்லாததாக்காது என்று சொல்லுகிறது. அங்கே அந்த வாக்குத்தத்த உடன்படிக்கை அது அப்படியே தான் இருக்கிறது. இங்கே நாம் படிக்கும்போது கடவுளால் ஏற்கனவே முறைப்படி ஆபிரகாமிடம் செய்து முடித்த உடன்படிக்கையை 430 ஆண்டுகளுக்கு பின் வந்த திருச்சட்டம் செல்லாததாக்கிவிட முடியாது. அவரது வாக்குறுதியை பொருளற்றதாக்கிவிட முடியாது. அப்போது தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அந்த உடன்படிக்கை அது அப்படியே இருக்கிறது. நியாயப்பிரமாணம் அதை அங்கே தள்ளிவிடவில்லை. இப்போ 430 வருடம் முன் ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணும் போதே அந்த உடன்படிக்கைக்குள்ளேயே சபை வந்து விட்டது. இந்த திருச்சபை அந்த உடன்படிக்கைக்குள்ளேயே வந்து விட்டது. அந்த உடன்படிக்கை அப்படியே தான் இருக்கிறது, அது செல்லாததாகவில்லை. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை அது ஒரிஜினல், அது எந்த விதமான மாற்றத்துக்கும் உட்பட்டதில்லை, அது அப்படியே இருக்கிறது. கலாத்தியர் 3:18 அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. பார்த்தீங்களா? சுதந்திரம், தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் மூலம் கொடுத்தார், அங்கே நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் ஆபிரகாமுக்கு பிறகு 430 வருடங்களுக்கு பிறகு வருகிறது. அதற்கு முன்னதாக ஆபிரகாமிடத்திலே தேவன் வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். கலாத்தியர் 3:19 இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன என்று நீங்கள். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இது என்ன என்றால் இந்த வசனம் கொஞ்சம் புரிந்து கொள்ள கடினமாக இருக்குது. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன என்றால், வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி வருமளவும். அந்த வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி என்றால் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சபை, அந்த வகுப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீர வகுப்பார் 1,44,000 பேர். இதற்குள்ள அந்த சபை வகுப்பாருக்குள்ள அந்த யூத இஸ்ரேல் ஜனங்களும் இருக்கிறார்கள், புற ஜாதி ஜனங்களும் எல்லாரும் இருக்கிறார்கள். இங்கே சொல்லும்போது அக்கிரமத்து நிமித்தம் கூட்டப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்களால் கைக்கொள்ள முடியவில்லை. அதை அவர்கள் மீறணும் என்றே தேவன் கொடுத்திருக்கிறார்.
நியாயப்பிரமாணத்தை அவர்களால் கைக்கொள்ள முடியாது. அது தேவனுக்கு தெரியும். அதை ஒரு அனுபவத்துக்காக கொடுத்திருக்கிறார். இது என்ன சொல்லுகிறார் என்றால், கலாத்தியர் 3:23 அவர்களை அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக ஒரு கூண்டு போல அந்த கூண்டுக்குள்ளே அடைத்து போடுகிறார். இந்த நியாயப்பிரமாணம் என்கிற கூண்டுக்குள்ளே படிங்கள் 3:23. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். காவல், அதுதான் ஒரு கூண்டு போல அவங்கள அடைச்சி போட்டாச்சு. நியாயப்பிரமாணம் அந்த கூண்டு, அதுக்குள்ளே அடைத்து போட்டார்கள். ஒருவேளை அந்த இஸ்ரேல் ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள் முழுமையாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்திருந்தால் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வராது. கிறிஸ்துவின் உடன் சுதந்திரன் ஆசீர்வாதம் வராது. அவர்களால் அந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாது. அது தேவனுக்கே தெரியும். நியாயப்பிரமாணத்தை மீற வேண்டும் என்றே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறோம். அதாவது தேவன் நியமித்த அந்த கட்டளையின்படியே, பிரமாணத்தின்படியே தான் அந்த யூத இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒருவர் காட்டி கொடுக்க வேண்டும், இயேசுவை சிலுவையில் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி சகலமும் நடந்திருக்கிறது. இது தேவ திட்டம். அதன்படி அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து தீர்க்க தரிசனமாக முன்னதாகவே அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் அங்கே பேசப்படுகிறது. ஏசாயா 6:9-10 ஏசாயா 6. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமல். அதுக்கு முன்ன வசனங்களில் நான் யாரை அந்த 8 பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். அப்போ அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க கூடாது, இருதயம் கொழுத்து போயிருக்கணும். அவர்கள் கண்கள் காணக்கூடாது, உணர்ந்து கொள்ள முடியாது, இப்படி காதுகளினால் கேட்க முடியாத அளவுக்கு அந்த தீர்க்க தரிசனமாக அப்பவே சொல்லியாயிடுச்சு. அப்படியே ஆனால் சில அங்கே அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசித்தார்கள். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வருகிற அந்த திருச்சபைக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்குத்தான் அந்த ஆசீர்வாதம் அங்கே கொடுக்கப்பட வேண்டும் என்று வேதம் முன்னதாக கண்டது. இதுதான் கலாத்தியர் 3:22 நம்ம படிப்போம். வேதம் முன்னதாக கண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 3:22. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அவர்கள் எல்லாரும் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவர் இயேசு விசுவாசித்து வர முடியாது. அவர்கள் கண்கள் மூடப்பட்டது, அங்கே காது அங்கே கேட்காதபடி இருதயம் கொடுத்து போய் அப்படியாக அவர்கள் செய்யப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால் திருச்சபை ஜாதிகளில் இருந்தும் நிறைய பேர் வர வேண்டும். சபை என்றால் அங்கே ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் புறச்சாதிகள் அதிகமான பேர் அதுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்போது வாக்குத்தத்தம் அந்த பண்ணின அந்த சந்ததி வர வேண்டும் என்றால் இஸ்ரேலர்கள் அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருக்க வேண்டும், ஆனால் அதை மீறிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததி
1,44,000 என்ற அந்த எண்ணிக்கை சபை நிறைவு அடைவது வரையிலும் அவர்கள் அந்த நியாய பிரமாணத்துக்குள்ளே அடைபட்டு அதை மீறிக்கொண்டே இருக்க வேண்டும். இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இப்போ நியாய பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். இங்கே நம்ம இன்னொரு மொழிபெயர்ப்பில் அதை தெரிவிக்கலாம். ஆபிரகாமுடைய தேவன் நேரடியாகவே தொடர்பு கொள்கிறார். நேரடியாய் ஒருவர் செயலாற்றும் போது அங்கே இணைப்பாளருக்கு இடமில்லை. இணைப்பாளர் என்றால் மத்தியஸ்தர். வாக்குறுதி அருளிய போது கடவுள் ஒருவரே நேரடியாய் செயல்பட்டார். அப்போ தேவன் ஆபிரகாமோடு நேரடியாக அங்கே அந்த வாக்குத்தத்த உடன்படிக்கையை கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு இடையில யாரும் மத்தியஸ்தர் இல்லை. ஆனால் அங்கே யூதர்களுக்கு ஒரு மத்தியஸ்தர் மோசே வருகிறார். அதன் பிறகு பிரதான ஆசாரியர்கள் மூலம்தான் அவர்கள் தேவனிடத்திலே அங்கே போக வேண்டும், தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரேலர்கள் நேரடியாக தேவனிடத்திலே போகவே முடியாது. ஆனால் அவர்கள் கலாத்திய சபை புறஞ்சாதிகள் அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நாமும் கூட புறஞ்சாதிகளாக இருக்கிறோம். நாம் விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால நாம் தேவனிடத்தில் நேரடியாக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தொடர்பு கொள்ளலாம். கலாத்தியர் 3:26, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. தேவனுடைய நாம் இயேசுவை விசுவாசிப்பதனால இயேசு மூலமாக தேவனுடைய பிள்ளை. தேவனே அப்பா பிதாவே என்று அழைத்து தேவனிடத்தில் நேரடியாக நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவைகளை கேட்கிறோம், குறைவுகளை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து மூலம் மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கிறோம். அப்படியே அந்த பிள்ளைகளானால் நாம் சுதந்திர படிகள். அந்த வசனம் 3:29, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். தெளிவாக நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த சுதந்திரத்துக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள இப்படியாக நாம் இயேசுவை விசுவாசிப்பதால் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் புறஞ்சாதிகளாக நமக்கும். இப்போ நம்ம 2 கேள்வி ஆன்சர் ஆயிடுச்சா? இதற்கு எப்படி திருப்தியாக கேள்வி இருந்தது? ஆமாம், இப்போது 2 கேள்வி நம்ம பார்த்துட்டோம். யாக்கோபு அங்கே கிரியை பற்றி பேசுகிறாரு, அங்கே பவுல் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். அது என்ன சூழ்நிலை, அவங்க இருந்த அந்த கால சூழ்நிலை பற்றி பேசுகிறாங்க. அப்படியே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக அவரை விசுவாசிக்கும் போது புறஞ்சாதிகளாக நமக்கும் வருகிறதாக இருக்கிறது. இதை குறித்து நாம் இன்னும் மேற்கொண்டு